வெல்கம் டு SM தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் சுக்கா மசாலா. இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். ஒரு 300 கிராம் மட்டன், ஒரு 2 வெங்காயம், 2 தக்காளி, தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு எண்ணெய், ஒரு முழு பூண்டு அதை உரித்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 டீஸ்பூன் பெப்பர் தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், சோம்பு. ஸோ முதல்ல அந்த கறியை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த கறியை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 300 கிராம் கறி இருக்கும். ஸோ அந்த இஞ்சி பூண்டை நல்லா மிக்சியில் ஒரு சுற்றிக்குங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் குறைன்னே அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை இப்போ அந்த கறியில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூளும் நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் கறி வாஷ் பண்ணும்போது கூட நீங்கள் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க. ஸோ இது 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 4லேருந்து 5 விசில் நல்லா கறி வேகிற வரைக்கும் நீங்கள் குக்கரில் வைக்கணும். ஸோ அதுக்குள்ளே நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. நீங்கள் நான்வெஜ் செய்யும்போது நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் இல்லாதவங்க வேறு எண்ணெய், கடலெண்ணெய் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். அப்புறம் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிக்கோங்க. நீங்கள் கருவேப்பிலை நிறைய போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறம் அந்த 2 வெங்காயத்தையும் நல்ல பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதையும் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் மசாலா மாதிரி நம்ம செய்கிறதுனால 2 வெங்காயம் போடுறோம். இதே உங்களுக்கு மட்டன் சுக்கா ட்ரையாக வேணும்னா நீங்கள் இந்த வெங்காயம் தக்காளியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ அதில் நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம். இந்த தக்காளியும் நல்லா வதக்கணும். இப்போ அந்த தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த வேக வச்ச மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மட்டன் வேக வச்ச தண்ணி எல்லாமே இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா கிளறி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இதே டிஷ் நீங்கள் சிக்கன் வச்சும் செஞ்சுக்கலாம். நீங்கள் சிக்கன் வச்சு செய்யும்போது அந்த விசில் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா சிக்கன் சீக்கிரமாக வெந்துடும். ஸோ இப்போ இதில் அந்த 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த குழம்பு மிளகாய் தூளுக்கான ரெசிபி நாங்கள் சீக்கிரமே ஆட் பண்ணுறோம். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் 1.5 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூளும், ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணி இப்போ நல்லா கிளறி விட்டுக்குங்க. ஸோ இப்போ இந்த மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணதுனால இதை நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனையெல்லாம் போகும். ஸோ இப்போ இதை நல்லா மூடி வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ இப்போ நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிருச்சு, தண்ணியும் நல்லா வற்றிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம பெப்பர் தூளை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. கடைசியாக இதில் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் ட்ரையாக வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வேக விடலாம். ஸோ இப்போ இந்த டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான சிம்பிளான டிஷ்ஷு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் கீழே சொல்லுங்கள்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.